अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மார்ச் 18 2026 விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 4ஆம் திருநாள். சதய நட்சத்திரம் கால் 6 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, சதுர்தசி திதி, கடக ராசி அல்லது கடக லக்னம். அதுலேயும் இன்றைய நாள் மெயினாக ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது. ஸோ கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் சிம்பிளாக தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் சிம்மத்துக்கு இருக்குது. அதே மாதிரி துலாத்துக்கும் தனுசும் இருக்கும் பரவாயில்ல. கும்பத்துக்கு பெரிய விமோச்சனம் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அதிக பலத்தை கொண்டிருக்கிறார். வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலிமா சிறு சிறு அன்பு தொல்லைகள், பாச தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்க கவனம் தேவை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே கரெக்டாக கவனமாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு இழப்பும் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசி ஆண்டிரம் கிரே நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும். நினைத்த காரியங்கள் கைகூடும். எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி சும்மா டக்கு 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 நடக்கும். ஒரு சின்ன கவலை கூட வேண்டியதில்லை. இதை முடிக்க முடியும்னா தாராளமாக முடிக்க முடியும். கவலை இல்லாமல் எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிரம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். பாக்யஸ்தானம் பழிச்சுன்றது. பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை காணக்கூடிய நாள். லைஃப்பில் பெரிய ஆம்பிஷன் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக நாள் இருக்கப்படுது. ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிரயாணங்களில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இன்றைய நாளை பொறுத்தவரையும் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் ஒரு சில இடங்களில் நமக்கு நிறைய பிரச்சனை கொடுக்கறது. எந்த அளவுக்கு கோவப்படாமல் இருக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் பயணமும் நண்பர்களோட சவகாசமும் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி வைக்கிறது பரவாயில்ல. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுதேவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிரம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வாய்ப்புகள், வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். எந்த முயற்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மனசுக்கு சந்தோஷம் உண்டு. எல்லா காரியங்களும் வெற்றி ஜெயம் உண்டாகக்கூடிய அற்புதமான நாள். கிளாரிட்டி இருக்கும், இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். சொந்த பந்தங்கள்னால சில பிரச்சனைகள் போகும், பெருசாக கண்டுக்காதீங்க, ஒர்க் அவுட் ஆகிடும். அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விஸ்வகர்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிரம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சத்ருக்களே இருக்க மாட்டாங்க. எந்த விதமான எதிரியாக இருந்தாலும் காலி. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாடா ஒரு கை பார்த்துக்கலாங்கிற மாதிரி தைரியமாக நிற்பீங்க. பல ஏற்றங்களும் நம்பிக்கையும் உருவாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், தூர பிரயாணம், நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடுவது, மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறதுங்கிற மாதிரி பட்டைய கிளப்புது. சில பேருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட உபாதைகள், சில பேருக்கு முடி சம்மந்தப்பட்ட உபாதைகள் வந்து போகும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள், மனசில் சங்கடங்கள் எல்லாமே தீரக்கூடிய நாள், தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும், அதில் டவுட்டே கிடையாது. நம்ம தான் தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு போகணுமே தவிர வேறு பெருசாக பிரச்சனைங்கிற மாதிரி இருக்காது. பட் என்னென்னா நம்ம சைடுக்கு டென்ஷன் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் அலைன் ஆகும் இன்றைய நாள். முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நரசிம்மரை பிடிச்சிக்கங்க. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் பிங்க். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனம். நிறைய பேர் வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது, தெய்வ தரிசனங்களுக்கெல்லாம் சென்று வருவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே உங்களால் ஈஸியாக பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் அடிவேறு சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. மற்றபடி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், திடீர் பணவரவுகள், தாராளமான செலவுகள் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் வாயை மட்டும் கொஞ்சம் கம்மிட்டு வைக்கணும். ஏன்னா தேவையில்லாமல் எதாவது பேசி பிரச்சனையை உண்டாக்கிடாமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. அதாவது சொல்கிற விஷயத்த பதுசாக சொல்லணும். நறுக்குன்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய நாள். நினைத்த எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடியக்கூடிய நாள். பக்காவாக பிளான் பண்ணி ஒரு காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நாள். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஆட்டிடியூட் காக்காமல் இருந்தாவே போதும். ஏன் இந்த ஆட்டிடியூடுங்கிற வார்த்தை சொல்லணும்னா, ராகு ராசி லக்னத்தில் இருக்கும்போது நமக்கு எல்லாமே தெரியும், நம்மளை மிஞ்சி யாரும் கிடையாது அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அதிகரிக்கும். அதுதான் பிரச்சனையை கொடுக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நல்லாயிருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், பிரயாணம் எல்லாமே இருக்கும். அதோட சேர்த்து லைட்டாக ஹெல்த் பிரச்சனையும் வரும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நல்லா இருப்பீங்க. மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கருப்பு சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.